நாம் கடந்து செல்லுவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்குள் நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு மிகவும் அழகாக சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்துக்குள்ளாக முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நான் வாசிக்கலாம். முதல் வசனத்தை. அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அல்லேலூயா, ஆமென். இந்த புதிய மாதத்துல நான் வந்து இருக்கிறோம். வேதம் நமக்கு மிக அழகாக நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பு என்பவன் நாத்தான்வேலை கிட்ட சொல்றான். பிலிப்பு நாத்தான்வேலை கிட்ட சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னா, அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இங்க சொல்லுகிறதை நம்ம இங்க பார்க்கும்போது கர்த்தருடைய வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லப்படுகிறத நாம் இங்க பார்க்கிறோம். அங்க பிலிப்பு என்பவன் தேவனுடைய ஆகமத்தை நன்றாய் கற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான். பிலிப்பு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். பிலிப்பு தேவனுடைய அன்பை ருசித்தவனாய் இருக்கிறான். பிலிப்பு தேவனை குறித்ததான ஒரு நல்ல ஒரு தெளிவுள்ளவனாக, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில நன்றாக அறிந்தவனாக இருக்கிறது நாம இங்க பார்க்கிறோம். அதனால 46ஆம் வசனத்துல வாசிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, அதற்கு நாத்தான்வேல் 46, நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பாரு அப்படின்றான். என்ன செய்யறாரு? வந்து பாரு. நாத்தான்வேல் சொல்லுகிற காரியத்துக்கு பதில் பிலிப்பு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ வந்து பாரு என்றான். என்ன செய்? நீ வந்து பாரு. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார். ஒருவேளை நாத்தான்வேலை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கை இருக்கலாம், நம்முடைய விசுவாசம் இருக்கலாம். ஆனா பிலிப்பு சொல்லுகிறது போல இந்த கால வேளையில கர்த்தருடைய வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்க பிலிப்பு வந்து பார் என்று சொல்லுகிறார். நீ வந்து பார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல வந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இந்த புதிய மாதத்துல வந்து பார். அல்லேலூயா. அவர் எப்படி போன்றவரை வந்து நீர் பாரு. அவருடைய கிரியைகளை நீர் வந்து பாரு. அவர் என்னெல்லாம் அற்புதம் செய்கிறாரு வந்து பாரு. அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை என்பதை நீ வந்து பாரு என்று பிலிப்பு நாத்தான்வேல் கிட்ட சொல்றார். அல்லேலூயா. இந்த நாத்தான்வேல் தேவனை அறியாதவனாக, புரியாதவனாக, அவருடைய குணாதிசயங்களே அவனுக்கு தெரியாதவனாக இருக்கிறான். ஆனா பிலிப்பு அப்படி கிடையாது. பிலிப்பு வேதாகமத்தை நன்றாய் கற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. பிலிப்பு தேவனுடைய வார்த்தைகளை நன்றாக கவனித்தவனாய் இருக்கிறான். கர்த்தர் எப்படி போன்றவர் என்பதை தெளிவாக அவன் அறிந்தவனாக இருக்கிறான். ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, இங்க நீ வந்து என்ன செய்? பாரு. நீ வந்து பாரு என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 10வது மாதத்துல இந்த 2024வது ஆண்டுல
கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இருக்கிறார். இந்த 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்துல வந்து இருக்கிற உங்களை பார்த்து சொல்றா, நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்கள். அவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு, எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்யறாரு, எப்படிலாம் அடையாளங்களை செய்யறாரு. அவரால் செய்யக்கூடாதது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதத்துல, இந்த 10வது மாதத்துல நீங்க வந்து பாருங்க. அவருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபடுத்தி பாருங்க. அவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி பாருங்க. அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உங்களுடைய கவலை எல்லாம் நீக்கப்படும், உங்களுடைய வேதனை எல்லாம் உங்களை விட்டு அகலப்படும். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நீங்க வந்து பார்த்தாதான் அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை நீங்க விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுதான் இங்க வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறதான காரியங்களை நாம் பார்க்கதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பார்க்கும் போதுதான், அதிசயங்களை பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சோ இதுதான் அங்கே 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் நமக்கு மிக தெளிவா சொல்லப்படுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறதான வேளையில வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. அங்க 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளையும், விபச்சாரங்களையும், வேசித்தனங்களையும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரம், வன்கனும், தூஷணமும், பெருமையும், மதிக்கடும் புறப்பட்டு வரும். பொல்லானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த முதல் ஜாமத்துல வந்து இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேதத்திலே வாசிக்கிறோம், கபடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், இங்க 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கபடோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னதான் கபடு? ஆனா யோபு பக்தனுக்கு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. யோபின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது 27வது அதிகாரத்துல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, அங்கே கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாவு கபடம் பேசுவதும் இல்லை. அல்லேலூயா. நவா, என் உதடுகள் தீமைகளை சொல்லுவதும் இல்லை, என் நாவுக்கு கபடம் பேசுவதும். அல்லேலூயா. என் நாக்கு என்ன பண்ணுவதில்லை? கபடம் பேசுவதில்லை. நம்முடைய நாக்கு கபடம் பேசாத. அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், எனக்கு அன்பானவர்களே, கபடு, சூது, வஞ்சனைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், இப்படி போன்றதான காரியங்களை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எங்கிருந்து பார்க்கிறோம்? ஒரு மனிதனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது. இந்த மனிதனுக்குள்ள இருந்து புறப்பட்டு மனிதன் என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. மனுஷன் என்ன செய்கிறான்? தீட்டுப்பட்டு போகிறான்.
வேதம் அதுதான் நமக்கு மிக அழகா சொல்லுகிறதை நம்மை பார்க்கிறோம். சங்கீதத்திலே வாசிக்கும் போது 120 சங்கீதத்தை நான் வாசிப்போமானால் அங்க அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நம்மை பார்க்கிறோம். 120 சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன நாவே? கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? போதுங்க. அங்க சொல்றாரு 2ஆம் வசனத்துல, கர்த்தாவே பொய் உதடுகளும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியே. அல்லேலூயா. எதை தப்புவியே? என் ஆத்துமாவை தப்புவி. ஏன்னா என் ஆத்மா தீட்டுப்பட்டுவிடக்கூடாது. என் ஆத்மா என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்பட்டுவிடக்கூடாது. மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது மனுஷன் என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாய் இருப்பதற்கும், தேவன் செயல்படாமல் இருப்பதற்கும், இன்னைக்கு தேவ பிரசன்னோட வாழ்க்கையில இல்லாததுக்கும், இன்னைக்கு தேவனுடைய அற்புதங்களை காண முடியாமல் இருப்பதற்கும் காரணம் என்னன்னா, உன் வாழ்க்கையில நீ தீட்டுப்பட்டு இருக்கிற. அல்லேலூயா. அதான் வேதம் நமக்கு தெளிவா, கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்துமாவுக்காக ஆண்டவர் தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்து இருக்கிறாரு. இந்த ஆத்துமா ஆண்டுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னையே நம்முடைய ஆத்மாவுக்காக அவர் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை குறித்து நமக்கு என்ன இல்லை? ஒரு பொறுப்பு இல்லை. நம்முடைய ஆத்மாவை குறித்து ஒரு உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஆத்மா அது எவ்வளவு மேன்மையானது என்றதை இன்னைக்கு அநேகர் உணராமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகினால்தான் இன்றைக்கு தன்னுடைய ஆத்மாவை குறித்து அவர்கள் சரியான முறையில உணராமல் இருக்கிறதுனால இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமானவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்களா? தூரமானவர்களாய் இருக்கிறார்கள். அதான் சொல்றார் 3ஆம் வசனத்துல, கபடு நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன நாவே? கபடு நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கபடா பேசுவார்கள். என்ன? இந்த கபடு நாவை கர்த்தர் அருவருக்கிறவராய் இருக்கிறார். கபட நாவு கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது? அருவருப்பானதா இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, கபடு நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஆனா ஒண்ணுமே செய்யப்படாது. கபட நாவுக்கு ஒண்ணுமே ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதான் யோபு பக்தன் சொல்லுகிற 31ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, வேதாகமத்திலே நான் வாசிக்கும் போது 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மாயிலே நடந்தேனே, என் காலு கபடு செய்ய தீவிரித்தது என்றான். அல்லேலூயா. காலு என்ன செய்ய தீவிரிக்கிறதா? கபடு செய்ய தீவி இருக்கிறது. காலு, நம்ம கால் இருக்குதுல்ல, அது கபடு செய்ய தீவி இருக்கிறதா. தேவையில்லாத இடத்துக்கு போவோம். அந்த காலு எங்க போகுது? தவறான இடத்துக்கு போவோம். இந்த கால் எங்க போகுதுங்க? தவறான இடத்துக்கு போகுது. பக்தன் அழகா சொல்றான் பாருங்க, நான் மாயிலே நடந்தனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்றான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய கால்கள் பார்க்கும்போது இன்னைக்கு கபடான விதத்துல இன்னைக்கு போகிறதை பார்க்கிறோம். தேவையில்லாத இடத்துல போகிறதை பார்க்கிறோம். தேவ சித்தம் இல்லாத இடத்துல போகிறதை பார்க்கிறோம்.
தேவனுக்கு விருப்பமில்லாத இடத்துல போகிறதை பார்க்கிறோம். தேவன் அருவருக்கான இடத்துக்கு போகிறது, தேவன் அனுமதி இல்லாத இடத்துக்கு அந்த காலு போகிறதுனால அந்த காலு கபடு உள்ள காலா இருக்கிறது. அந்த காலு என்ன காலு? அது கபடு உள்ள காலு. வேதம் அதுதானங்க பக்தன் அழகா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவையில்லாத இடத்துல அந்த காலு போகிறதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போகிறதுனால என்ன, தேவ சித்தம் இல்லாமல் இடத்துல போகிறது. அல்லேலூயா. இந்த காலு என்ன பண்ணுது? தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு போகிறதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போறதுனால என்ன, அப்ப அந்த காலு என்னவா காலா மாறுது? கபடு. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நன்றாக நம்ம கவனித்து பார்க்க வேணும். ஆனா தேவையில்லாத இடத்துல அவன் காலு போகிறதுனால அவனுக்கு வருவதான விலையானது பயங்கரமானதா இருக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா கேயாசை பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? கேயாசுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல அங்க 20ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம் பாருங்க. அங்க எலியா நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தி என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்ததான், தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எபிராமின் மலை தேசத்திலிருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று என் அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தையும் வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியும் 2 கைகளிலே 2 மாற்று வஸ்திரங்களையோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரர்கள் 2 பேரு மேல வைத்தான். அவன் அல்லேலூயா. பாத்தீங்களா அங்க கேயாசுடைய நிலவரம் எப்படி போச்சு பாத்தீங்களா? தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்துல என்ன பண்ணாவ போனான், தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல என்ன பண்ணா போனான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கேயாசு பார்க்கும்போது அவனுடைய கேயாசுடைய ஆவி வஞ்சிக்கப்பட்டது. அவருடைய ஆவி என்ன பண்ணுது? வஞ்சிக்கப்பட்டது. எது மேல? பொருள் மேல, பணத்து மேல. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் இப்படிதான் தேவையில்லாத, தேவனுக்கு சித்தம் இல்லாத, தேவன் விருப்பம் இல்லாத காரியத்தை என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இங்க வஞ்சிக்கப்பட்டு அவனை பார்க்கும்போது அங்க பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு, உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் போய் சொல்லிட்டா பாத்தீங்களா? எங்கேயுமே நான் போகவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிக்க வேணும். கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்வோமானால், கர்த்தர் விரும்பாத காரியத்தை நம்ம வாஞ்சிப்போமானால், வஞ்சிப்போமானால், அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேகரும் கூட தேவையில்லாத இடங்களுக்கு எல்லாம் போறாங்க, தேவையில்லாதல போயிட்டு தலையிடுறாங்க. ஆனா
அவருக்குள்ள இருக்கிற ஆவியோ, அவர்களுக்குள்ள வறுமையோ, அவருக்குள்ள இருக்கிற தரித்திரமோ உன்னை பிடிச்சுக்கும். அல்லேலூயா. உன்னை ஆட்டி படிக்கும். என்னது? இப்ப என்ன ஆச்சுங்க? கேசுடைய நிலவரம், குஷ்டரோகி ஆயிட்டாங்க. யாருடைய குஷ்டரோகம்? நாகமோடைய குஷ்டரோகம் இவனுக்கு வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் கூட இன்னைக்கு தேவையில்லாத இடங்களுக்கு போறது, பொய் சொல்றது, என்ன சொல்றது, பொய் சொல்றது, மாயமாலம் பண்றது, என்ன கபடு, என்னது கபடு, வஞ்சனைகள், இதெல்லாம் செய்யறதுனால அவர்களுடைய வியாதி உனக்கு வந்துருங்க, அவருடைய சாபம் உனக்கு வந்துருங்க. அல்லேலூயா. இப்ப கேசுடைய நிலவரம் என்ன ஆயிடுச்சுங்க? வேதத்துல வாசிக்கிறேன் இப்போ. அப்புறம் என்ன சொல்றாங்க? அப்போது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புவது போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கு இது காலமா? அல்லேலூயா. பாத்தீங்களா? கடைசியா என்னாச்சு? ஆகையால் நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமாகி குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு, அல்லேலூயா. இப்ப என்ன மாறிச்சுங்க? நாகமானுக்கு இந்த குஷ்டரோகம் கேஸுக்கு வந்துருச்சுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடிச்சு கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நம்ம செய்யணும். கர்த்தருடைய விருப்பத்தை மாத்திரம் நம்ம செய்ய முடியாத தேவ சித்தம் இல்லாத இடங்களுக்கு போக கூடாது. தேவ சித்தம் இல்லாத காரியத்துல நம்ம தலையிடக்கூடாது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரவே கூடாது. அப்படி செய்யுமானால் கேயாசுக்கு நாகமா குஷ்டரோகம் வந்தமா போல நம்முடைய வாழ்க்கையில பெரிய கேடு நமக்கு வந்துவிடும். அல்லேலூயா. நாம் வறுமையை சந்திக்கக்கூடியதா இருக்கும், தரித்திரத்தை சந்திக்கக்கூடியதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிடும். அல்லேலூயா. பணத்து பின்னாடியோ பொருள் பின்னாடியோ என்ன மனுஷனுக்கு பின்னாடி நினைச்சு கூட நம்ம போகவே கூடாது. அப்படி போனா நம்முடைய வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலவரம் நமக்கு வரும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்போமானால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யுமானால், உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்துல காத்துரு, வேத வசனத்தை வாசி, தேவனுக்கு பிரியமானது என்னன்றதை கேளு. ஆண்டவர் அங்க போகலாமா, நான் போக கூடாதா? ஆண்டவர் அந்த இடத்துக்கு நான் போகலாமா போக கூடாதுன்னு கேளு. தேவன் அனுமதி இல்லாம நீ போறியானா உனக்கு சாபம் தான் என்று சொல்றார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல கேயாசு போனா நிலவரம் என்ன ஆச்சுங்க? குஷ்டரோகியா மாறிட்டான். நாகமாவுடைய சாபம் இன்னைக்கு கேயாசுக்கு வந்துட்டுதுங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேணும். ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ஆகாரை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய்? ஆகாரை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். தேவ தூதன் கேட்கிறான் 16ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 16:8 நீங்க வாசிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்க ஆகாரை பார்த்து தேவ தூதன் கேட்கிறான், நீ இங்க வருகிறாய்? வாசிங்க. சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார்.
என் நாச்சாராகிய சாராளை விட்டு என்ன செய்யற? ஓடி போகிறேன். அல்லேலூயா. நீ தேவ சித்தம் இல்லாம ஓடுற, நீ தேவனுக்கு விருப்பம் இல்லாம ஓடுற நீ, அல்லேலூயா, உன் வாழ்க்கையில தோல்விதான். அல்லேலூயா. நீ தேவ சித்தாம ஓடினா வாழ்க்கையில தோல்விதான். வாழ்க்கையில முன்னேற முடியாது, வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது, எல்லாமே நஷ்டம் தான் வரும். அல்லேலூயா. யாரை விட்டு ஓடுற நீ? சாராளை விட்டு நீ ஓடுறதுனால, நாச்சாரை விட்டு ஓடுறதுனால உனக்கு பெரிய பெரும் தோல்விதான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவரே, இன்னும் சொல்றாரு, இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாப்பை கேட்டு இருக்கிறபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தூதன் சொல்றாரு, இந்த நாச்சாரு கீழே போய் அடங்கி இருந்தார். எங்க போய் அடங்குற? அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சாரை அண்டைக்கும் திரும்பி போய் அவர் கையின் கீழே அடங்கி இரு. அல்லேலூயா. அடங்கி இருக்கணுங்க. அடங்கிறதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அடங்கிறதுதான் உனக்கு நன்மை. ஓன் உனக்கு நன்மை கிடையாது. என்ன? உன் வாழ்க்கை படு தோல்வியா மாறிடும். நீ ஓடுனா சாரா விட்டு ஓடுனா, ஆனா தேவ தூதன் வந்து தடுத்து நிறுத்துறான். அல்லேலூயா. நீ தேவையில்லாத இடத்துக்கு போவாத, உனக்கு ஆபத்து வரும், வாழ்க்கையில தோல்வி வரும், உன் ஜீவியம் கெட்டு போயிடும். அல்லேலூயா. உன் ஜீவியம் என்ன செய்யும்? கெட்டு போயிடும். நீ தேவையில்லாத இடத்துக்கு போவாத. நாச்சாருடைய கையில் அடங்கிற கீழ்ப்படிகின்றார். நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படியதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ கீழ்ப்படியதான் உனக்கு நன்மை கிடைக்கும். திரும்பி போ என்றார். எங்க போ? திரும்பி போ. அல்லேலூயா. யோனாவை பாருங்க. யோனாவை கூட தேவ சித்தம் இல்லாம எங்க போறாம? தர்சிக்கு போனான். நினைவுக்கு போடான்னா எங்க போறாம? தர்சிக்கு போனான். அல்லேலூயா. போனதுனால அவனுக்கு என்ன நடந்ததுங்க? சபத்தை தூக்கி போட்டாங்க அவனை. அவனால இந்த கப்பல் இருந்தவங்கெல்லாம் பிரச்சனை, உன்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. நீ தேவ சித்தெல்லாம் போனா உன்னால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துடும். நீ போற இடத்துல அங்க இருக்கிறவங்க என்ன வந்துடும்? உன்னு மட்டும் பிரச்சனை வந்துடும். அப்புறம் உன்னை தூக்கி எங்க போடுவாங்க? பழத்துல தான் போடணும், உன்னை நரகத்துல தான் போடணும் உன்னை. அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, யோனாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது அங்க 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோனாவின் புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய விலகி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அல்லேலூயா. ஏன் இதை செய்தாய்? காசு கொடுத்து என்ன பண்ணா? போறான், லஞ்சம் கொடுத்து போறாயா? என்ன ஆண்டவர் சொல்றாரு, நினைவுக்கு போடா அப்படின்னா, இவன் தர்சுக்கு போனான். காசு கொடுத்து கப்பலை ஏறினான். லஞ்சம் கொடுக்குற நீ போற இடத்துல உன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும்னு, நான் என்ன போல யாரும் நல்லவன் இல்லைன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக நீ போற. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிமா செய்யறாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த சபை விட்டு அந்த சபை போய் அங்க லஞ்சம் கொடுத்து தன்னை பெரிய ஆளா போய் காட்டிக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து போற உனக்கு தாண்ட ஆபத்து. அல்லேலூயா. உன் நிமித்தமாக போற இடத்துல போற இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. அல்லேலூயா. கப்பல் இருந்தவர்களுக்கு என்ன வந்துச்சுங்க? பயம் வந்துடுச்சு. தண்ணி கடல் கொந்தளிப்பு வந்துடுச்சு. அவன் ஐயா அப்பா ஐயா அப்பான்னு கத்துறான். டேய், உன்னால தாண்டா வந்துச்சு எல்லாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க கவனி, அன்னைக்குமா குச்சு குச்சான்னு பேசாத, நல்லா தெளிவா பேசு. குச்சு குச்சுன்னு பேசுற. இங்க கவனி, சமூகத்துல வந்து இருக்கிறோம், மிக ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறேன் நானு. எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றது நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது அப்படியே பலிக்கும்.
ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நாம கர்த்தருக்கு உண்மை இல்லைன்னா நீ பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இன்னொரு சபைக்கு போற, தன்னுடைய பெரிய ஆளா காட்டிக்கலன்னு போற, நீ பெரிய நான் பக்தன்னு சொல்லி காட்டிக்க போற, ஆனா உன்னிமித்தமாக நீ போற இடத்துல பிரச்சனை. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு மாறாக போனா யோனா என்ன வந்துச்சு கப்பல்ல? இவன் நிமித்தமாக எல்லாம் சாவ போறான். அல்லேலூயா. எல்லாம் சீட்டு போட்டாங்க, யார் மேல விழுந்துச்சுங்க? யோனா மேலதான் விழுந்தது. தூக்குடா அவனை, புட்டுறாங்க. புடிச்சு எங்க போட? நடு கடலை போட்டான். அல்லேலூயா. நீ இருக்கிறதோட செத்து போது நல்லதான்னு சொல்லி தூக்கி போட்டானுங்க. ஆனா ஆண்டவர் அதுலயும் கூட பரிதாபப்பட்டாருங்க. அல்லேலூயா. மீனுக்கு கட்டளை இட்டார். 3 நாள் அவன் மீன் வயிற்று இருந்தான் போறான். அல்லேலூயா. 3 நாளைக்கு சாகாம வச்சிருந்தாரு. கொண்டாந்து வாந்தி அடிச்சு மீன் இவனை பார்த்து என்ன செய்த? அடா பாய், உன்னை மீங்கினதுனால எனக்கு தாண்டா உபத்திரம், என் குடலெல்லாம் வேதனைடா, என்ன என் ஈரலெல்லாம் வேதனைடான்னு சொல்லி கரையில கொண்டாந்து வாந்தி பண்ணிச்சு அவனை. அல்லேலூயா. தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு? மீன் வந்து வாந்தி எடுத்துச்சு யோனாவை. அல்லேலூயா. ஆமே, ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தேவ சித்தம் இல்லாம நம்ம செய்வோமானால், தேவ சித்தத்துக்கு மாறாக நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்தை செய்யக்கூடாது, தேவனுக்கு விருப்பம் இல்லாம காரியங்களை செய்யக்கூடாது. அல்லேலூயா. வீட்டுல போயிட்டு நல்லா வாசிங்க, அந்த வசனத்தை நீங்க தியானிங்க, வாசித்து தியானிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாருங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையானது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் வாஞ்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யதான் வாஞ்சிக்கிறார், அற்புதங்களை செய்யதான் வாஞ்சிக்கிறார், அடையாளங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். ஆனா தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம செயல்படுவோமானா நம்முடைய வாழ்க்கையில வரதான விளைவு பெரிய ஆபத்தாக வரும். அல்லேலூயா. நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்தை செய்யக்கூடாது, தேவனுக்கு விருப்பம் இல்லாம காரியங்களை செய்யக்கூடாது. அல்லேலூயா. வீட்டுல போயிட்டு நல்லா வாசிங்க, அந்த வசனத்தை நீங்க தியானிங்க, வாசித்து தியானிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வாருங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையானது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் தேவன் வாஞ்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யதான் வாஞ்சிக்கிறார், அற்புதங்களை செய்யதான் வாஞ்சிக்கிறார், அடையாளங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். ஆனா தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம செயல்படுவோமானா நம்முடைய வாழ்க்கையில வரதான விளைவு பெரிய ஆபத்தாக வரும். அல்லேலூயா. நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க முடியாது. கர்த்தருடைய கரங்களை கொடுத்து நன்றியோடு சோதரிக்கிறோம். நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் போதுமானவராய் இருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடந்ததான 9 மாதங்களாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தை காண எங்களுக்கு இந்த கால வேளையில உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதல் ஜாமத்திலே ஆண்டவரை கடந்து வர நீங்க தேவன் கொடுத்து கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தாவே எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் துவக்கம் முதல் இந்த மாதத்தின் முடிவு வரையில் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் 31 நாள் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு பிலிப்பு கர்த்தாவே நத்தான வேலையை பார்த்து நீர் வந்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இசப்பா அந்த நாளிலும் கூட கர்த்தாவே நம்முடைய அதிசயங்களை கர்த்தர் காணட்டும், அற்புதங்களை கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களை காணட்டும். ஆண்டவரே, நம்முடைய அடையாளங்களை ஜனங்களை காணட்டும்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தாவே ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் இருந்து ஜனங்களுக்கு நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்க்கறதான ஒவ்வொருவருக்கும் வேண்டி கிருபை தரும்படி ஆட்சிக்கிறோம்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நிம்மதியை தாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவருடைய வாழ்க்கையில கர்த்தா ஒரு மறுரூபத்தை நீர் உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறார், எவ்வளவு கவலையோடு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது, வியாதியோடு இருக்கும்போது, படுக்கையில் இருக்கிறவர்கள் இதை பார்க்கும் போதும் கர்த்தாவே அவர்களுக்குள்ள ஆண்டவரே உடைய வல்லமை ஆண்டவருடைய சரீரத்துக்குள்ள ஊடுருவி பாய்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் காத்துக்கொள்ளும். மீத நேரம் சமூகம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே வந்து கூடி வந்த தேவனுடைய பிள்ளைகளோடும் வராமல் தடப்பட்டு விடும் உலகத்திற சகல பரிசுத்தவான்களும் கர்த்தர் வருமானம் சதா காலங்களில் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.